ஐயையோ! பொய்யா பேசுறாங்கப்பா. இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டுக்கு பேரிடர் நிவாரண நிதியாக 5522.34 கோடி ஒன்றிய அரசு ஒதுக்கியிருப்பதாக பிரபல செய்தி ஊடகமான தமிழ் ஜனம் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருக்கு. இந்த தகவல் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த தகவல் தவறானதுன்னு தமிழக அரசு மறுத்திருக்கு. கடந்த ஆண்டு கனமழை, வெள்ளம், நிலச்சரிவு போன்ற இயற்கை பேரிடர்களால பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு பேரிடர் நிவாரண நிதி ஒதுக்க ஒப்புதல் அளிச்சு அதன்படி எல்லா மாநிலங்களுக்கும் நிவாரண நிதி ஒதுக்குது. அதுல தமிழ்நாட்டுக்குன்னு ஒன்றிய அரசால ஒதுக்கப்பட்ட நிதி அப்படிங்கிறது வெறும் 522.34 கோடி மட்டும்தான். ஆனா செய்தி ஊடகத்துல ஒன்றிய அரசு நிவாரண நிதியா 5522.34 கோடி ஒதுக்கி இருப்பதாக பொய்யான தகவலை பரப்பி வருவதாக அரசு தனது தகவல் சரிபார்ப்பகத்தின் இணையதளத்துல விளக்கம் அளிச்சிருக்கு. மேலும் இது தொடர்பா ஒன்றிய அரசு அந்த நிதி பங்கீடு குறித்து வெளியிட்டிருந்த உள்துறை அமைச்சகத்தின் நிதி ஒதுக்கீடு குறித்த அறிக்கையையும் ஆதாரமா காட்டி தமிழக அரசு விளக்கம் அளிச்சிருக்கு. எனவே செய்தி ஊடகத்துல இப்படி தவறான தகவல் பரப்பப்பட்டு வருவதாகவும் அதிகாரப்பூர்வமா உள்துறை அமைச்சகத்தோட தரவுகள்ல இருந்து மாறுபட்டு பொய்யா இந்த தகவல் பரப்பப்பட்டு வந்திருக்கதாகவும் தமிழக அரசு விளக்கம் அளிச்சிருக்கு.